اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه لخمسة نطفي بها حر الوباء الحاطمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله. ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவனது கலாமுல்லாவாகிய அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அடியார்களாகிய இபாதுகளாகிய நமக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்லித் தருகின்றான். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க் ஆகிறது அல்லாஹு தஆலா அல்லாத கைருல்லாவை மஅபூதாக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த நிலை அக்கிரமங்களிலேயே மகா கொடூரமான அக்கிரமம். அதைவிட மிகப்பெரிய ظுல்ம், அநியாயம், அக்கிரமம், மாபாவம் வேறொன்றும் இல்லை என்பதாக ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது கலாமுல்லாவாகிய அல் குர்ஆனுல் கரீமின் அல்லாஹுவின் இபாதுகளாகிய நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றார். இந்த அக்கிரமத்தில் இருந்து உலக மக்களை நேர்வழி காட்டுவதற்காக தான் லட்சோபலட்ச நபிமார்களும் ரசூல்மார்களும் உலுல் அஸ்முகளும் சய்யிதுல் அம்பியாய் வல் முர்சலீன் خاتمul अंबियाई वल मुरसलीन हबीब रब्बल आलमीन जद्दल हसन वल हुसैन रूहुल वजूद मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम मशर्रफ करम मजद व अल्लम நாயக பூமானும் இந்த உலகத்துக்கு தஷ்ரீஃபுல் கரீமானார். அதன் காரணத்தினால்தான் ஃபத்ஹ் மக்காவின் பொழுது காபத்துல்லா ஷரீஃபில் இருந்த 366 விக்கிரகங்களையும் காபாவை விட்டு உடைத்து அப்புறப்படுத்தும் பொழுது, எல்லாத்தையும் காபால இருந்து என்ன ஹாரிஜாக்கும் பொழுது பிரம்மாண்டமான உயர்ந்த பெரிய பெரிய சிலைகள், விக்கிரகங்கள், லாத், உஸ்ஸா, ஹுபுல் போன்ற, நாயிலா போன்ற சிலைகள், அவைகளையெல்லாம் உடைக்கிறதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் ஹபீபுல் ஆஸமான முக்தாருல் ஆலமீன் சையதுனா முஸ்தபா கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜத வ அல்லம் நாயக பூமான் அவர்களுடைய ஜனாஹத் ஷரீஃப்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹோலி ஷோல்டர்ஸ்ல சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் அவர்களை தூக்கி ஏத்தி, ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான ஜனாஹத் ஷரீஃப்ல சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி ஏத்தி, சையதுனா அலி நாயகத்தை ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான ஷோல்டர்ஸ் மேல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி, அந்த பெரிய பெரிய விக்கிரகங்கள் லாத், உஸ்ஸா, ஹுபுல், நாயிலா போன்ற சிலைகளை எல்லாம் காபத்துல்லா விட்டு எல்லாத்தையும் ஒண்ணு கூட காபத்துல்லா ஷரீஃப் உள்ள இல்லாம எல்லாத்தையும் உடைத்து காபா ஷரீஃப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தௌஹீதுடைய நூரை கொண்டு நிரப்பி வச்சாங்க. சையதுல் அம்பியாய் வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வ அல்லம் நாயக கோமான் அவர்கள். சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த இடத்துல அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீருல் முஃமினீன் மௌலல் ஆலமீன் சித்திகுல் அக்பர் ஃபாரூக்குல் ஆஸம் ஜாமிஉல் குர்ஆன் பாப மதீனத்துல் இல்ம் அபு துராப் அபுல் ஹஸனைன் குர்ரத்துல் பதூல் நஃப்ஸ் முஹம்மதி அலி இப்னு அபு தாலிப் அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அஃபாது அலைனா பரக்காத் மின்ஹுமா தஹரத் ஆமீன். நாயகம் அவர்கள் யாருன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலத்துக்கெல்லாம் காட்டிட்டாங்க. மாஷா அல்லாஹ். குஃப்ரையும் ஷிர்கையும் இந்த உலகத்தை விட்டு ரசூலுல்லாஹ் என்ன பூரணமாக எல்லாத்தையும் என்ன நீக்கி களையும் பொழுது நாயகம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பைத்தான சென்டர் ஆஃப் தி வேர்ல்டு, இந்த உலகத்துடைய நடு மையமான காபத்துல்லா ஷரீஃபில் இருந்த ஏறத்தாழ 1000 வருடங்களாக காபாவுக்குள்ள இருந்த விக்கிரகங்களை எல்லாம் செய்தனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் அவர்களை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம மஜ்தவல்லம் காபா ஷரீஃபை விட்டு எல்லாத்தையும் நாயகம் ஹாரிஜ் ஆகினாங்க. காரணம் என்ன? நாயகத்துடைய நபித்துவத்துடைய அசலியத்தை இதுதான். தௌஹீதை நிலைநாட்டுறது, தௌஹீதை நிலைநாட்டுறது. மக்காவுல இருந்த முஷ்ரிக்குகளுக்கெல்லாம் இதுதான் பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்குது, இவ்வளவு நம்முடைய தேவைகளையும் ஒரு அல்லாஹ் எப்படி நிறைவேற்றி வைக்க முடியும்? ஏன்னா 366 விக்கிரகத்தை வச்சிருந்த அந்த முஷ்ரிக்குகள் என்ன, காலையில ஒரு விக்கிரகத்தை வணங்குவான், ராத்திரிக்கு ஒரு விக்கிரகத்தை வணங்குவான், வயிற்று வலி வந்தா ஒரு விக்கிரகத்துட்டு போவான், மூக்கு வலி வந்தா ஒரு விக்கிரகத்துட்டு போவான், ஒண்ணுக்கு ஒரு சிலையை வச்சிருந்தான். அவன்ற எண்ணம் அது. அவனுக்கு என்னன்னா, இந்த பிரம்மாண்டமான உலகத்தை ஒரே அல்லாஹ்வால எப்படி எல்லார தேவையும் பூர்த்தியாக்க முடியும்? அந்த முட்டாள்களுக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இலாஹா வேற யாரும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் இலாஹா. லா ஐயு ஷையின் இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இலாஹா யாரும் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் தான் இலாஹ் என்பதை அல்லாஹ்வுடைய நூறும் முத்லகான வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்தவல்லம் மாலூமாக்கி மஃஹூமாக்கி கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இஸ்லாமுடைய பேசிக். இஸ்லாமுடைய பேசிக் என்ன? இஸ்லாமுடைய ஐடியாலஜி என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்தவல்லம் நமக்கு தரக்கூடிய தௌஹீதும் ஈமானும் என்ன? அல்லாஹ்வை தவிர உலூஹியத்திற்கு பாத்தியமானவன் வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேற மஅபூத் யாரும் இல்லை, அல்லாஹ் தான் மஅபூத் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அல்ஹம்துலில்லாஹ். உம்முல் முஃமினீன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வ நஃபஅனா மின் பரகாத்திஹா ஃபித் தாரைன் ஆமீன். நம்முடைய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவை அல்லாஹ்வின் தௌஃபீக்கால் ஈமான் கொண்ட மூமினீன்களான நம்முடைய ரூஹுடைய உம்மாவான நம்முடைய உயிருடைய தாய் உம்முல் மூமினீன் ஹதரத்தினா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ஏராளமான சஹாபாக்கள் படிச்சாங்க, ஏராளமான தாபீன்களும் படிச்சாங்க. அப்படி ஆயிஷா நாயகத்துடைய ஸ்டூடெண்ட்ஸ்ல தாபிஈன்கள்ல மிகவும் பிரபலமான மஷ்ஹூரான தாபி அல்லாமா மஸ்ரூக் ரஹிமஹுல்லாஹ். மஸ்ரூக் மாஷா அல்லாஹ் மிக பிரபலமான தாபி. இந்த அல்லாமா மஸ்ரூக் தாபி இவர்களும் இவர்களுடைய ஸ்டூடெண்ட் பிரபலமான மஷ்ஹூரான அல்லாமா அபுல் வாயில் ரஹிமஹுல்லாஹ்
ரெண்டு பேரும் சில்சிலான்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியால இருக்கிறாங்க. இந்த சில்சிலாங்கிற ஏரியா போர்ட் ஏரியா, பந்தர், துறைமுகம், போர்ட் பிளேஸ். அந்த போர்ட் ஏரியால இருக்கிற உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகத்துடைய ஸ்டூடெண்ட் மஸ்ரூக், அபுல் வாயில் ரெண்டு பேர் இருக்கும் பொழுது அந்த ஒரு ஷிப் ஒன்று சஃபரா, ஒரு ஷிப் ஒன்று புறப்படுது. அந்த ஷிப்ல ஃபில்லத்து தஹப், பொன்னாலும் வெள்ளியாலும், கோல்டுலையும் சில்வர்லையும் செய்யப்பட்ட விக்கிரகங்கள், நிறைய விக்கிரகங்கள் ஏற்றப்படும். நல்லா கவனிக்கணும். அதாவது தங்கத்தாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்ட நிறைய விக்கிரகங்கள் ஷிப்ல ஏற்றப்படுது. ஷிப் எங்க போகுது? ஹிந்துஸ்தானுக்கு போகுது. ஹிந்துஸ்தானுக்கு வருது ஷிப். அந்த ஷிப்ல தங்கத்தால் செய்யப்பட்ட விக்கிரக சிலைகளும் வெள்ளியால் செய்யப்பட்ட விக்கிரக சிலைகளும் நிறைய ஏற்றப்படுது. எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. எல்லாம் எக்ஸ்போர்ட்டிங்ல வருது. ஷிப்ல எல்லாம் ஏறி புறப்படுது, வந்துகிட்டு இருக்குது. இத மஸ்ரூக், அபுல் வாயில் ரெண்டு பேரும் பார்க்கிறாங்க. இந்த சம்பவத்தை இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த செய்தி இருக்குதுல, இந்த ஹதீஸ் சஹீஹ் சனதோட தஹதீபுல் ஆசார்ங்கிற கிதாப்ல அல்லாமா இப்னு ஜரீர் தபரி ரஹிமஹுல்லாஹ், தபரியுடைய கிரந்தம் இது. இந்த இப்னு ஜரீர் தபரியுடைய தஹதீபுல் ஆசார்ங்கிற கிதாப்ல சஹீஹ் சனதோட இந்த விஷயத்தை பதிவு செய்யறாப்ல. இந்த ஷிப்ல பொன், தங்கத்தாலும் வெள்ளியாலுமான விக்கிரகங்கள் ஏற்றப்பட்டு இந்துஸ்தானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. இது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நஃபர் யாருன்னு சொன்னா வேற யாரும் இல்ல, முஆவியத் இப்னு அபூ சுஃபியான். முஆவியத் இப்னு அபூ சுஃபியான். எப்பங்க நடக்குது இது? ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னாடி அல்ல. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்காக நாயகம் புறப்பட்டுட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய கிலாஃபத்து முடிஞ்சிச்சு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய கிலாஃபத்து முடிஞ்சிச்சு. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு கிலாஃபத்து முடிஞ்சிச்சு. சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹுடைய கிலாஃபத்து இதுமா ஷஹாதத் முகத்தஸ் ஆயிட்டாங்க. சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஷஹாதத் முகத்தஸுக்கு பிறகு அமீருல் முஃமினீன் खलीफत रसूलुल्लाह इब्न रसूलुल्लाह सैयदना इमाम हसन मुज्तबा अलैहिस्सलाम खिलाफத்துக்கு வந்து 6 மாசம் இருந்து சையதனா ஹசன் அலைஹிஸ்ஸலாம் என்ன சுல்ஹ் செஞ்சிட்டாங்க. சுல்ஹ் செய்யறதுக்கு காரணம் என்ன? சுல்ஹ் செய்யறதுக்கு காரணம் என்ன? சில பேர் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முஆவியத் இப்னு அபூ சுஃபியானோடு செய்து கொண்ட சுல்ஹ தவறான முறையில் அது என்ன எக்ஸ்பிளைன் பண்றாப்ல. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கேரிங் எல்லாம் சையதுனா அலி நாயகத்தோடு இருந்த சஹாபாக்கள் அத்தனை பேரும் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அவர்களால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹக்கான ஷரீஅத்துல தர்பியத்தானவங்க. சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சின்ன ஒரு கராஹத்தை கூட கபூல் செய்ய மாட்டாங்க. ரொம்ப மாஷா அல்லாஹ் என்ன ஷரீஅத்தே முஹம்மதியாவுடைய ஹாஃபிஸ் சையதுனா மௌலல் ஆலமீன் அபூ துராப் அபுல் ஹசனைன் குர்ரத்துல் பத்தூல் நஃப்ஸ முஹம்மது சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்போ சையதுனா அலி நாயகத்திட்ட இருந்து ஹக்கான ஷரீஅத்தே முஹம்மதியாவை படித்த சையதுனா அலி நாயகத்துடைய ஸ்டூடெண்ட்ஸ்களான துலபாக்களான சஹாபாக்கள் தாபியன்கள்
அவங்கள்ட்ட இருக்கிற தீன் கியாமத்து நாள் வரையிலையும் டிரான்ஸ்பர் பண்ணணும். ஒரே யுத்தம் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா, இந்த சஹாபாக்கள் யுத்தத்துல ஷஹீத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா தீன் டிரான்ஸ்பர் ஆகாம அங்க டிஸ்கனெக்ட் ஆயிடும். இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டுதான் செய்தனா இமாமுல் அக்பர் அமீருல் மோமினின் ஹசன முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம் முன்கூட்டிய பிஷாரத் தய்யிபா இருக்குது. காத்தபுல் அம்பியாய் வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹக்கான ஷரியத்தை கியாமத்து நாள் வரையிலையும் நிலைநிறுத்தக்கூடிய அஹ்லுல் பைத் அத்ஹார் செய்தனா இமாம் ஹசன முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன ஷரியத்தே முஹம்மதியாவுக்கு முகாலிஃபா நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தோடு ஒரு உடன்படிக்கை செய்வார்கள், சமாதான உடன்படிக்கை செய்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டி என்ன லிசானுல் ஹக்கில் கரீமால் பிஷாரத் செய்திருக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் உண்டு. இதோடைய மக்சத் என்ன? தீன் டிரான்ஸ்பர் ஆக வேண்டும் கியாமத்து நாள் வரையிலையும். தீன் எப்படி வேணாலும் போட்டுக்கிற ஆளு முஆவியா இப்னு அபூ சுஃபியான். இமாம் ஹசன் அப்படி அல்ல. அவர்கள் ஜெத்துல் கரீமான அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமான் இந்த உலகத்துக்கு கொண்டுகிட்டு வந்த ஷரியத்தை முஹம்மதியா ஹத்தல் கியாமத் வரையிலையும் டிரான்ஸ்பர் ஆகணும். மாஷா அல்லாஹ். அப்ப அதுக்காக இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அந்த உடன்படிக்கை செய்யறாங்க ஷராயித்தோடு. அது தனியா பேசணும். இங்க விஷயம் என்ன? அல்ஹம்துலில்லாஹ் செய்தனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முஆவியா இப்னு அபூ சுஃபியானுக்கு ஆட்சியெல்லாம் விட்டு கொடுத்து முஆவியா இப்னு அபூ சுஃபியானுடைய ஆட்சி காலத்துல முஆவியா அரசராக இருந்து ஆளக்கூடிய காலத்துல இந்த சம்பவம் நடக்குது. மாஷா அல்லாஹ். நல்லா கவனிக்கணும். உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயுடைய ஸ்டூடெண்ட் இமாம் மஸ்ரூக், அல்லாமா மஸ்ரூக் தாபியா, பிரபலமான தாபியா மஸ்ரூக். அவங்களும் அவங்களுடைய தெல்மீது அபுல் வாயில் ரெண்டு பேரும் சில்சிலாங்கிற போர்ட்ல இருக்கும்போது அங்கே இருந்து அந்த போர்ட்ல இருந்து என்ன விக்கிரகங்கள், சிலைகள், எந்த பாவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த குற்றத்தை லதுல்முன் அதீம் சொல்றானோ அந்த காரியத்தை செய்கின்றார் இந்த நபர். பல பேர் என்ன சஹாபி சஹாபி சஹாபி. நான் சொல்லலங்க, சஹாபியை பற்றி நம்மை விட அதிகமாக அறிந்தவர்கள் தாபியங்கள் அல்லவா? சஹாபாக்கள் நேரில் கண்டவன் நானா நீங்களா? உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயுடைய ஸ்டூடெண்டான மஸ்ரூக்கு தாபிக்கு அதிகமா சஹாபியை பத்தி தெரியுமா? எனக்கு உங்களுக்கும் ஒரு 200-300 வருஷத்துக்கு மத்தியில் வாழ்ந்த உலமாக்களுக்கு தெரியுமாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு தெரியும்? சஹாபியுடைய அஹ்லாக், சஹாபாக்களுடைய கேட்டகரி என்ன, சஹாபாக்கள் யாருங்கிறது நம்மை விட அதிகம் அறிந்தவர்கள் தாபியீன்களா நாமா? அது சாதாரண தாபி அல்ல. உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயியுடைய ஸ்டூடெண்ட், ஆயிஷா நாயியுடைய ஸ்டூடெண்ட். அக்ஸரான ஹம்காக்களுக்கு என்னன்னு சொன்னா சஹாபி சஹாபி. குர்ஆன் ஷரீஃப்ல 18வது ஜுஸுல 23வது சூரத்து ஷரீஃப், சூரா அல் மூமினூன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கத் அஃப்லஹல் முஃமினூன் சொல்லி என்ன இந்த சூரத்து தொடங்குது. இந்த சூரத்து ஷரீஃப்ல கத் அஃப்லஹல் முஃமினூன்ங்கிற தொடக்கத்துல இருந்து ஃபத்தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன்ங்கிற 14 ஆயத்து. கத் அஃப்லஹல் முஃமினூன் முதல் ஆயத்து தொடக்கம். இதுல இருந்து ஃபத்தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் ஆயத்து நம்பர் 14th. இந்த 14 ஆயத்தும் ரஹ்மத்தலில் ஆலமீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் கல்ப அத்ஹருல் அலில் அஸீமில் வஹி நாசில் ஆவது. ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்ல.
நாயகத்துடைய லிசானுல் ஹக்கில் கரீமால் வஹி வந்துகிட்டு இருக்குது. வஹிய ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக திருநாவுல இருந்து நேரில் ரசூலுல்லாஹ்வுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலீமை கண்டு பார்த்து ஜியாரத்து செய்து வஹிய ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து நேரா கேட்டு ரைட்டிங் பண்ணிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறாப்ல. மாஷா அல்லாஹ். அந்த வஹியை எழுதி சூரா அல் முஃமினுடைய 14 ஆயத்துகளும் நாசிலாவி வஹியை எழுதி சற்று நேரம் கூட ஆவல அந்த காத்திபுல் வஹி முர்ததாகி காஃபிராகி போயிட்டாப்ல. புகாரி ஷரீஃப் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வஹியின் மீது சந்தேகப்பட்டு நாயகத்துடைய வஹியின் மீது ஷக்கு கொண்டு அவன் அப்துல்லா பின் சாரியா அவன் முர்ததாவி காஃபிராகி விட்டான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹிலுக்கு செய்யாத சாபத்தை ரசூலுல்லாஹ் இவனுக்கு செஞ்சாங்க. என்ன சாபம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாவு கொண்டு சொல்லிட்டாங்க. பூமிக்கு ரசூலுல்லாஹ் ஆர்டர் போட்டாங்க, இவனை பூமியை இவனை கபூல் செய்யாத ஏற்றுக்கொள்ளாதன்னு சொல்லிட்டாங்க. இவன் செத்த பிறகு, இவன் மௌத்தான பிறகு, இவன் டெட் பாடி பலமுறை தஃபன் செய்யப்பட்டு பலமுறை அடக்கப்பட்டு பூமி என்ன உடனே தஃபன் செஞ்சு முடிஞ்ச உடனே பூமி அவனை வெளியில வீசி எறிந்து விடும். ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டர்ல முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்டர். மாஷா அல்லாஹ். காலிகுல் ஆலமீன் ஆன ரப்புல் ஆலமீன் அவனுடைய எல்லா மக்லூகாத்தின் மீதும் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன இக்தியாரையும் மில்கியத்தையும் சல்தனத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆர்டர் போட்டாங்க பூமிக்கு, பூமி இவனை கபூல் செய்யாதுன்னு சொல்லி. அப்துல்லா பின் சாரியா பலமுறை பூமியில் அடக்கப்பட்டு அவனை பூமி வெளியில் வீசி எறிந்ததை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. மாஷா அல்லாஹ். வஹியை கேட்டு உடனே ஒருத்தன் என்ன இப்படி துர்பாக்கியவானா போய் ஈமான இழந்து முர்த்ததா போய் இருக்கும் போது ஒரு ஆளு 24 வருஷத்துக்கு பிறகு என்ன ஈமான இழக்கிறது பெரிய விஷயமாங்க? பெரிய விஷயமா? முஆவியா ஒரு டாபிக் எப்போ வந்துச்சு? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்துல. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல அது ரொம்ப முஆவியா பிரபலமானது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஷஹாதத்தை என்ன நப்சா நப்சியா அது பயன்படுத்தி, அது தனி டாபிக். இங்க விஷயம் என்ன? பல ஜாஹிலின்களும் முஆவியா காத்திபுல் வஹி, முஆவியா சஹாபி. இப்போ இந்த அப்துல்லா பின் சாரியா யாரு? வஹாபியா சஹாபியா? எங்க ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருந்து வஹி எழுதக்கூடிய காத்திபுல் வஹி யாருங்க? அது எவ்வளவு பெரிய போஸ்டிங்! அது சாதாரண போஸ்டிங் அல்லவே. நாயகத்துடைய வஹியின் மீது ஷக்கு கொண்டு அவன் என்ன ஈமான இழந்து முர்ததா போய் காஃபிர் ஆயிட்டான். அப்போ அபுல் வாயில் மஸ்ரூக் ரெண்டு பேர் என்ன ரிவாயத் செய்ய அல்லாமா இப்னு ஜரீர் தபரி அவருடைய தஹதீபுல் ஆசார்ங்கற கிதாபுல முஆவியா இப்னு அபூ சுஃபியான் விக்கிரக வியாபாரம் ஹிந்துஸ்தானுக்கு பல பேர் பேசுவான் ஜாஹிலின்கள். அவர் ஆட்சியில் இஸ்லாம் அங்க பரவுச்சு இங்க பரவுச்சுன்னு சொல்லி பேசுறாங்க. இந்த நாதாரிகளுக்கு என்ன? ஒழுங்கா தீனை படிச்சுட்டு பேசணும், ஒழுங்கா சீரத்தை படிக்கணும், ஒழுங்கா சீரத்தை படிக்கணும். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மம்மாத யுஷ்ரிகு பில்லாஹி ஷையன் தஹல நார். யார் ஒருத்த ஷிர்க் செஞ்சு மௌத்தாவானோ அவன் நரகின் நுழைவான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்வா கொடுக்குறாங்க. ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபவி. அல்லாஹ் குர்ஆன்ல இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம்ங்கறான். எந்த விஷயத்தை அல்லாஹ் ظுல்முன் அதீம்ங்கறானோ அத மசால என்ன சாதாரணமா அல்ல, எக்ஸ்போர்ட் பண்றாப்ல. ஷிர்க் செய்யற ஆளுக்கு ப்ரமோட் பண்றாப்ல. ஷிர்க் செய்யறத லீகலைஸ் ஆக்குறாப்ல. ஷிர்க் செய்யறத அந்த ஆளு வியாபாரம் பண்ணி சிலை விக்கிரகம் வியாபாரம் பண்ணி அதை லீகலைஸ் பண்றாப்ல. இதன் காரணத்தினால்தான் முஆவியா இப்னு அபூ சுஃபியான் என்ன
முஆவித் இப்னு அபூ சுஃபியானுக்கு அஹ்லுல் பைத் அத்ஹார் பேர்ல இருந்த மிகப்பெரிய புகழ் என்ன? அஹ்லுல் பைத் அத்ஹார் இதையெல்லாம் கண்டித்தார்கள். முஆவித் இப்னு அபூ சுஃபியான் என்ன முஆவியா இடத்துல காணக்கூடிய சூல் அஹ்லாக்கை எல்லாம் கண்டித்தார்கள். முஆவியாவை தஸ்கியத் பண்ணுவதற்கு முயற்சித்தார்கள். அதுக்கெல்லாம் முகாலிஃபாவி என்ன போல ஒரு பெரிய என்ன பரிசுத்தவான் உண்டான்னு சொல்லி தன்னுடைய அட்டூழியங்களையும் அட்டகாசங்களையும் சூல் அஹ்லாக்கை என்ன அந்த மனுஷன் தீனாக்க முயற்சித்தாப்புல பாத்தில் ஹக்காகுமா? ஹக்கு ஹக்கா தான் இருக்கும் மாஷா அல்லாஹ், பாத்தில் பாத்திலா தான் இருக்கும். ஜாஅல் ஹக் ஸஹக்கல் பாத்தில். ஆகையால் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜௌஜாய முஹ்தரமாவான உம்முல் முஃமினீன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தில்மீதான ஆயிஷா நாயகியுடைய தில்மீதான ஆயிஷா நாயகியுடைய ஸ்டூடெண்டான மஸ்ரூக் தாபி அபுல் வாயில் இருவர் மூலமா என்ன முஆவித் இப்னு அபூ சுஃபியான் செஞ்ச அல்லாஹ் துல்முன் அதீம்னு சொல்லக்கூடிய இந்த ஷிர்க் செய்யக்கூடிய முஷ்ரிக்கீன்களுக்கு அல்லாஹ் அல்லாத கைருல்லாவை மஅபூதாக்கக்கூடிய அந்த தன்மைக்கு அல்லாஹ் அல்லாத கைருல்லாவை நீ மஅபூதாக்கு, நான் உனக்கு என்ன எக்ஸ்போர்ட் பண்றேன், நீ எனக்கு என்ன என்கிட்ட வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி ஷிர்க்கையே வியாபாரம் பண்ணின மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக் மேன் யாரு? முஆவித் இப்னு அபூ சுஃபியான். ஷிர்க்கையே வியாபாரம் பண்ணாரு. ஷிர்க்கையே வியாபாரம் திருப்பி திருப்பி சொல்றேன். கிதாபு பேரை கிதாபு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இப்னு ஜரீர் தபரி உடைய தஹதீபுல் ஆத்தார் ஹதீஸ் சஹீ இதோடைய ராவி மஸ்ரூக் அபுல் வாயில் உம்முல் முஃமினீன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா உடைய ஸ்டூடெண்டான மஸ்ரூக் உடைய ஸ்டூடெண்டான அபுல் வாயில் ரெண்டு பேரும் சில்சிலாங்கிற போர்ட்ல நடந்த சம்பவத்தை ரிவாயத்து செய்யறாப்புல இப்னு ஜரீர் தபரி மாஷா அல்லாஹ் விஷயத்தை பதிவு செய்யறாப்புல. இன்னைக்கு முஆவியாவை சஹாபின்னு சொல்லக்கூடிய இந்த ஆளுக்கு கொஞ்சம் திங்க் பண்ணணும். உம்மா ஆயிஷா நாயி உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயியுடைய ஸ்டூடெண்டான மஸ்ரூக் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு தெரியாதா? முஆவித் இப்னு அபூ சுஃபியான் சஹாபியாச்சே, அவரை பத்தி அவருடைய விஷயத்தை எடுத்து சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு அவங்களுக்கு தெரியாதா? இது மஸ்ரூக்குக்கு தெரியாத சஹாபியத்துடைய ஷரஃப் என்ன இந்த ஹமுகாக்களுக்கு தெரிஞ்சிருச்சு போற. அதுல பெரிய வேதனை. தஸவுஃப்னு சொல்லி சில பேர் குழம்பி போறான். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தாக்கி செஞ்சுக்கணும். தஸவுஃப்னு சொல்லி இந்த காலத்துல என்னென்னமோ சொல்லி எவன கத்திட்டு இருக்கான். அது அத்தனையும் போய் தஸவுஃப்ல மிகப்பெரிய தஸவுஃப் மாஷா அல்லாஹ் மஹப்பத் மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத், ரசூலுல்லாஹ்வுடைய ரிதா, இதை தலபு செய்யறது தான் தஸவுஃப் மாஷா அல்லாஹ். தஸவுஃபை பற்றி சுல்தான் அவுலியா ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி நாயகம் தஸவுஃப்னா என்னன்னு சொல்லுவாங்க. ஹாஜா கரீபுன் நவாஸுடைய பயானாத் அத்தஸவுஃப் தஸ்ஹீஹுல் ஹியால். தஸவுஃப் என்ன? ஹியாலை தஸ்ஹீஹ் செய்யறது மாஷா அல்லாஹ். ஹியாலை தஸ்ஹீஹ் செய்யறது. நம்முடைய ஹியால்ல எத்தனையோ விதமான அதாவது கெட்ட நிலைகள் இருக்கும். அந்த கெட்ட நாராணியத்தான அஹ்லாக் அத்தனை நம்ம விட்டு நீங்கி நூரானியத்தான அஹ்லாக் வரதுன்னு சொன்னா அந்த நூரானியத்தான அஹ்லாக் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வல்லம் மஹப்பத் ஷரீஃபை கொண்டும் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத் அத்ஹாரான அஹ்லுல் பைத் அத்ஹார். நீ லோக்கல் யாராவது தங்களை புடிச்சிட்டேன்னா தங்கள் தோணதில்லை. அஹ்லுல் பைத் அத்ஹார் சையதத்துல் ஆலமீன் பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹி ஸலாத்து வஸலாம், அமீருல் முஃமினீன் நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹி ஸலாத்து வஸலாம், அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் வஜ்ஹுல் ஆஸம் முஹம்மதி சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸலாம், இமாம் அலி மகாம் சுல்தானுல் ஆலமீன் சையதுஷ் ஷுஹதாஇ சையதுனா
حسين عليه أفضل الصلاة وأكمل السلام وأفاض علينا البركات منهم دهر الدهر آمين ذوات قدسية نفوس عالية உடைய மவத்தத் ஷரீஃபை கொண்டுதான் நம்முடைய خيالات நூறானியத்தாகும் மாஷா அல்லாஹ். எந்த சில்சிலாவா இருக்கட்டுங்க, காதிரியா இருக்கட்டும், சிஷ்தியா இருக்கட்டும், நக்ஷபந்தியா இருக்கட்டும், சுவர்வர்தியா இருக்கட்டும், எதா இருக்கட்டும் மாஷா அல்லாஹ், எல்லாம் செய்தனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நாலின் ஷரீஃபுடைய தஹத்து முபாரக்கால தான் போய் எல்லா சில்சிலாவும் போய் சேரும் மாஷா அல்லாஹ். சில பேருக்கு வரலாம், நக்ஷபந்தியா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆமா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு खलीफा யாரு? நக்ஷபந்தியால சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் முஆவியாவுடைய அந்த ஹர்புல யுத்தத்துல எந்த பார்ட்டில இருந்தாப்புல, எந்த ஜமாத்துல இருந்தாப்புல, சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தரஃப்ல இருந்து சிஃபீன் யுத்தத்துல முஆவியா இப்னு அபூ சுஃபியானை எதிர்த்து போரிட்டாப்புல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு खलीफा. ஆலத்துக்கெல்லாம் நக்ஷபந்தி சில்சிலா எந்த சல்மானுல் ஃபாரிசியில இருந்து வருதோ அந்த சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நக்ஷபந்தின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன முஆவியாவுக்கு சப்போர்ட் பண்றான். மாதல்லா சும்மா மாதல்லா, இது எவ்வளவு பெரிய அடே நக்ஷபந்தியுடைய சர்தார் செய்தனா அலி அலைஹிஸ்ஸலாம் 4 லட்சம் குர்பானாய் முஆவியாவை எதிர்த்து போர் செய்யறாப்ல. நக்ஷபந்தியாவுடைய சர்தார் ஷா பஹாவுத்தீன் நக்ஷபந்திக்கு சர்தார் சல்மானுல் ஃபாரிசி. பஹாவுத்தீன் நக்ஷபந்தி உடைய ரஸ் முபாரக்ல, பஹாவுத்தீன் நக்ஷபந்தி உடைய முபாரக்கான தலையில மாஷா அல்லாஹ் கிரவுன் தாஜ் எது? சல்மானுல் ஃபாரிசி உடைய நாலன் ஷரீஃப். இந்த சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாமுடைய தரஃப்ல இருந்து முஆவியாவை எதிர்த்து என்ன போர் செய்யும் போது அந்த நக்ஷபந்தியா பேர் சொல்லிக்கிட்டு முஆவியாவை சப்போர்ட் பண்றா. நீ எப்படி நக்ஷபந்தி? நீ நக்ஷபந்தி இல்ல, குஷ்கபந்தி. நீ நக்ஷபந்தி இல்ல பாய். நீ நக்ஷபந்திக்கு உனக்கு ஒரு தாலுக்கும் இல்ல. முதல் நக்ஷபந்தி என்னன்னு படி முதல்ல. தசௌஃப் என்ன? அஹ்லுபைத் அத்ஹார்ட்ட, அஹ்லுபைத் அத்ஹாருடைய வாரிசுங்கள்ட்ட போய் தசௌஃப் என்னன்னு படி மாஷா அல்லாஹ். ஹஸனைன் கரீமைனுடைய ஆல்ட சில்சிலா முசல்சலாக வருதே, خلافت முசல்சலாக வருதே. அப்படி உள்ள மஷாயிஹ்மார்களுடைய அவுலாதுகள்ல அவங்க வீட்டு வாசல்ல போய் நாயா காத்து கடந்து என்ன தசௌஃப் என்னன்னு படி. அது அல்லாம என்ன சும்மா புர்டாக்களை எல்லாம் நம்பிக்கிட்டே நீ ஓ ஈமானை இழந்து அடுத்த ஆள் ஈமானை நீ டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடாத. அல்லாமா இப்னு ஜரீர் தபரி, இப்னு ஜரீர் தபரி தஹதீபுல் ஆசார்ல பதிவு செய்யறாப்ல உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயியுடைய ஸ்டூடெண்ட் இமாம் மஸ்ரூக் தாபியா ரஹிமஹுல்லாஹ், அபுல் வாயில் மஸ்ரூக்குடைய தில்மீது, ரெண்டு பேரும் ரிவாயத் செய்றாங்க. முஆவியா இப்னு அபூ சுஃபியான் விக்கிரக வியாபாரம் பண்ணாப்ல. விக்கிரக வியாபாரம் எங்க? ஹிந்துஸ்தானுக்கு எக்ஸ்போர்ட்டிங். அரசரா இருக்கிறாருல, பைத்துல் மால்ல இருந்து களவாண்டி என்ன வேற ஒரு பாபா விட்டு காசா? பைத்துல் மால்ல இருந்து திருடி களவாண்டு செல செஞ்சு என்ன எக்ஸ்போர்ட்டிங். யாரு? முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஜலீலுல் கத்ர் சஹாபி. அல்லாஹ் மஅதல்லாஹ் சும்மா மஅதல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். இது சொல்றது மட்டுமல்ல, தஹதீபுல் ஆசார்ல இந்த விஷயம் மாறது மட்டுமல்ல, அல்லாமா பலாதரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய கிதாபுல இந்த விஷயத்தை தக்மீல் ஆக்குறாங்க. அதுல மாஷா அல்லாஹ் என்ன மஸ்ரூக் சொல்றாப்புல, வல்லாஹி மா ஹஜரி, அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், என்ன மனுஷன் இந்த ஆளு? யாரு சொல்றா? ஆயிஷா நாஹிதுடைய ஸ்டூடெண்ட் மஸ்ரூக் தாபி சொல்றாப்புல, தாபி சொல்றாப்புல. யார? முஆவியா இப்னு அபூ சுஃபியான். என்ன ஆளு இந்த ஆளு? சுகின லஹு சுஅமலிஹி, எல்லா கெட்ட விஷயத்தையும் அல்லாஹ் ரசூலும் எதையெல்லாம் தடை செய்யறாங்களோ, அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் வெறுக்கிறாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் ப்ரமோட் பண்றாப்லையே, அந்த விஷயத்துக்கு லைசன்ஸ் கொடுக்குறாப்லையே. அல்லாஹ் ரசூல் என்ன எதையெல்லாம் வெறுக்கிறாங்களோ, எதையெல்லாம் தடுக்கிறாங்களோ அந்த காரியத்துக்கெல்லாம் நல்ல உற்சாகமும் அதுக்கெல்லாம் என்ன உறுதுணையா இருக்கிறாப்லைன்னு சொல்லி முஆவியா இப்னு அபூ சுஃபியானுடைய ரியாலிட்டி என்னன்னு உம்முல் முஃமினீன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
خليفة رسول الله أبو بكر الصديق رضي الله عنه كبد الكريم أنا قطعة طيبانة நம்முடைய உம்மா உம்முல் முஃமினீன் ஜௌஸா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் சித்திகா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உடைய ஸ்டூடண்டான இமாம் மஸ்ரூக் தாபிஉ மாஷாஅல்லாஹ் என்ன ரிவாயத் செய்யக்கூடிய விஷயத்தை தஹதீபுல் ஆசார்ல அல்லாமா இப்னு ஜரீர் தபரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யறாங்க மாஷாஅல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால தான் என்ன சையதுனா அலி நாயத்தை ஃபத்ஹ் மக்கால நாயகம் காட்டிட்டாங்க. என் அலி யார் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் வ இஸ்திகாமத் ஆகக்கூடியவங்க மாஷாஅல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் வேணுமா அலிட்ட வா மாஷாஅல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாஹத் ஷரீஃப்ல ஹோலி ஷோல்டர்ஸ்ல சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி நிறுத்தி மாஷாஅல்லாஹ் எல்லா விக்கிரகங்களையும் உடைச்சி வீச சொல்றாங்க மாஷாஅல்லாஹ். இது அலி மாஷாஅல்லாஹ். இந்த அலியை மஹப்பத் வைத்தால் கன்ஃபார்ம்டு ஜன்னத். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா, நம்முடைய அஹலுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அலியுடைய முஹிப்பின் அத்தனை பேருக்கு என்ன ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணிட்டா மாஷாஅல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் அதுக்கு மாஷாஅல்லாஹ் நமக்கு என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க மாஷாஅல்லாஹ். நாயகம் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. அலியுடைய வெறுப்பாளர்கள், அலியை எதிர்த்தவர்கள், அலியுடைய முகாலிஃபின்கள் அத்தனை பேரும் ஜஹன்னமீன்கள். லா ஷக்க ஃபீஹி லா ரைப ஃபீஹி மாஷாஅல்லாஹ் லா ரைப ஃபீஹி. ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதன் காரணத்தினால தான் லா இலாஹ இல்லல்லாஹ் தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு யாருன்னு சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களின் முபாரக்கான ஜனாஹத் ஷரீஃபுக்கு மேல் ஏற்றி காட்டுறாங்க மாஷாஅல்லாஹ். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கான முஹப்பத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு எவ்வாறு ஈமான் கொண்டார்களோ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவில் கலிமத்துத் தய்யிபாவில் ஹக்கான சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்திலும் அஹ்லுபைத் அத்ஹாரம் மவத்தத்திலும் எவ்வாறு இஸ்திகாமத்தாக இருந்தார்களோ அந்த ஹக்கான பாதையை சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மௌலல் ஆலமீன் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஸனைன் கரீமின் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மவத்தத் ஷரீஃபின் மூலமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபில் கமாலியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தௌஹீதுல் கமாலியத்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கின் ஹக்கான ஈமானுடைய முக்கம்மலியத்தையும் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷான் தௌலத்துல் அக்பர் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தியுடைய பாபரகாத் ஆலாவை கொண்டு ஹாஜா மொய்னுத்தீனுடைய மதது இனாயத்தை ஹிமாயத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சயூதீன் அல்லாஹ் மின் ஃபضلஹி வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்வா பி அன் துஸல்லி அலைஹி.